கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நெருக்கத்தில் இருக்கீங்களா, கவலையில் இருக்கீங்களா, பாரத்தில் இருக்கீங்களா, துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா, ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வாங்க. நானே ரட்சகர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு சொன்னாரு. உங்களை ரட்சிக்க மாட்டாரா? உங்களை விடுதலையாக்க மாட்டாரா? உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அவர் நோக்கி கூப்பிடும் போது உங்களை விடுதலையாக்காமல் இருப்பாரா? உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஹாபகுக் 3வது அதிகாரம் 18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுங்க. மகிழ்ச்சி கர்த்தருடையது. எப்போது சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. துக்கமா இருக்கிறது பிசாசுக்கு சொந்தமானது. எழும்புங்க, உங்க காரியங்களை பாருங்க, மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனை துதிச்சு விடுதலையோடு எல்லாவற்றையும் செய்யுங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை ஆவி உங்க மேல இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஜெயமெடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மகிழ்ந்து களி கூறுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் செய்வாராக. ஆமென்.